ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நிஃப்டி ஸ்பாட்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம நிஃப்டி ஃப்யூச்சரில் எந்த இடத்துல வாங்கலாம், எந்த இடத்துல விற்கலாம், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 1 ஹவர் சார்ட் இது. அதாவது நம்ம நிஃப்டி லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா 21,780 வரைக்கும் கீழே வந்துட்டு 22,180 வரைக்கும் மேலே வந்திருக்கு. அதாவது 21,800 சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே வந்திருக்கு. இப்போ இந்த மந்தினுடைய இன்னும் 3 டேஸ் தான் ட்ரேடிங் செஷன் இருக்குது. அதாவது டியூஸ்டே, வென்ஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, ஃப்ரைடே மார்க்கெட் லீவு. இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய நிஃப்டினுடைய ஸ்பாட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் 22,095 பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் ஒரு 85 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 22,180 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அடுத்தது 22,220 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,000 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 21,920 ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டுமே சப்போர்ட்டு. இப்போ மார்க்கெட் டியூஸ்டே, அதாவது மார்ச் 26 நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகும், எங்கே ஆக்ட் ஆகும், சப்போர்ட் எடுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம நிஃப்டி ஸ்பாட் பார்த்திங்க அப்படின்னா ஹை 21,180 வரைக்கும் போயிட்டு க்ளோசிங் 22,095 க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ டியூஸ்டே பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ், அதாவது 22,120 லெவல்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகி இந்த லெவல்ஸ், அதாவது 22,100 பிரேக் பண்ணாமல் இங்கே மேலே இருக்குது அப்படின்னு பட்சத்தில் இங்கே அடுத்த லெவல்ஸ் 21,880 ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம், 21,220 ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா எங்கே, அதாவது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது 22,040, 22,020 இந்த பிட்வீன் கேப்புக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சப்போர்ட் சொல்லிக்கிறது 22,000 ஒரு சப்போர்ட் சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா வரலாம். இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே நம்ம அடுத்த சப்போர்ட் கீழே 21,920 ஒரு லெவல்ஸ் சொல்லிக்கிறோம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டேனுடைய மார்க்கெட்டினுடைய நிஃப்டி ஸ்பாட்டினுடைய லெவல்ஸு. இதை பேஸ் பண்ணி நம்ம நிஃப்டி ஃப்யூச்சரில் பை பண்ணுமா செல் பண்ணுமாங்கிறது டியூஸ்டே நம்ம பார்க்கலாம். இது நிஃப்டினுடைய லெவல்ஸு தான். அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டினுடைய 1 ஹவர் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக் பார்த்தோம் ஃப்ரைடே க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஒரு 178 பாயிண்டில் க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். 46,850 தான் க்ளோசிங் ஆகிருக்கு. 46,850 ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 47,060 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 47,280 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது பேங்க் நிஃப்டினுடைய ரெசிஸ்டன்ஸு. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 46,580 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்த லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 46,300 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டுமே பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. இப்போ பேங்க் நிஃப்டி மார்ச் 26
எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ க்ளோசிங் வந்து அதாவது ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 46,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. இந்த லெவல்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆனது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது 46 ஒரு 900 ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல வந்து மேலே இருக்குது அப்படின்னா, இந்த லெவல்ஸ் அதாவது இந்த லெவல்ஸ்லேயே இருக்குது, 800 பிரேக் பண்ண முடியல, 800 பிரேக் பண்ணி கீழே போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே இருக்குது அப்படிங்கும்போது, இந்த லெவல்ஸ்லேயே இருக்கும்போது மார்க்கெட் இங்கே இருந்து திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. 46,800 இருந்து திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 46,600 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் எங்கே கொடுத்துருக்குறோம், 46,300 வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்குறோம். கீழே வரும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியலன்னா திரும்ப ஃபர்தராக கீழேயும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த லெவல்ஸ்லாம் வச்சு தான் நம்ம வந்து அடுத்தது பேங்க் நிஃப்டியை வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் நம்ம வந்து பை பண்ணலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸு தான். இப்போ இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.